உங்ககிட்ட யாராவது பேசும்போது திடீர்னு கொஞ்சம் தள்ளி நிற்கிறாங்களா? மீட்டிங்கில் உங்கள் பக்கத்தில் உட்கார யாரும் வரமாட்டாங்களா? அதுக்கு காரணம் நீங்கள் நினைக்காத ஒரு விஷயம் இருக்கலாம். உங்களோட வாயில் வரும் துர்நாற்றம் வெறும் சாப்பாடு காரணம்னு நினைக்கிறீங்களா? உண்மை அதை விட ஷாக்கிங்காக இருக்குது. இப்போ உங்கள் வாய்க்குள்ள 800க்கும் மேல் விதமான பாக்டீரியாக்கள் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கு. அதில் சில பாக்டீரியாக்கள் ஒவ்வொரு நிமிஷமும் விஷம் மாதிரி ஒரு கெட்ட வாயுவை வெளியே விட்டுக்கிட்டே தான் இருக்கு. அதுக்கு தான் சயின்ஸ் உலகத்தில் வால்டைல் சல்ஃபர் காம்பவுண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. அதுதான் உங்கள் மூச்சு துர்நாற்றத்துக்கான உண்மையான காரணம். இந்த துர்நாற்றம் டூத் பேஸ்ட் போட்டாலும் போகாது, வேப்பங்குச்சி பயன்படுத்தினாலும் போகாது. ஏன்னா இந்த பாக்டீரியாக்கள் உங்கள் நாக்கின் பின்பக்கத்தில் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கும். அங்கே வரை உங்கள் ப்ரஷ் சரியாக போய் சேரவே முடியாது. ஆனால் இன்னைக்கு நான் சொல்ல போகிற ஒரு வீட்டிலேயே செய்யக்கூடிய ரெமெடி அந்த பாக்டீரியா இருக்கும் இடத்துக்கே போய் சேரும். அவங்கள குறைக்கவும் உதவும். அதே நேரம் மூச்சையும் உள்ளிருந்து ஃப்ரெஷ்ஷாக மாற்றும். இதுக்கு அதிக செலவும் வேண்டாம். உங்கள் கிச்சனில் இருக்கிற 4 சாதாரண பொருட்கள் இருந்தால் போதும். அதனால் இந்த வீடியோவை கவனமாக பாருங்கள். இதுக்கு பிறகு வாய் துர்நாற்றத்துக்காக யார்கிட்டையும் வெட்கப்பட வேண்டிய நிலை வராது. ஆனால் இந்த ரெமெடி சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த வீடியோவை எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்போ தான் எந்த ஊர்லேருந்து அதிகமாக பார்க்குறாங்கன்னு தெரியும். வாய் துர்நாற்றத்தோட பெரிய பிரச்சனை என்னென்னா, அது நமக்கே தெரியாது. நம்ம மூக்கு அந்த வாசனைக்கு பழகிடும். ஆனால் நம்ம முன்னாடி நிற்கிறவங்களுக்கு உடனே தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் என்னாகும், உங்களோட பேசுகிறப்போ கொஞ்சம் தள்ளி நின்று பேசுவாங்க. மீட்டிங்கில் உட்காந்து பக்கத்தில் உட்கார வர மாட்டாங்க. வீட்டில் கூட கணவன் அல்லது மனைவி கொஞ்சம் தள்ளி போயிடுவாங்க. இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்பிக்கை குறைய ஆரம்பிக்கும். ஆனால் இன்னொரு பெரிய பிரச்சனை என்னென்னா, நிறைய பேர் தங்களுக்கு வாய் துர்நாற்றம் இருக்குது அப்படின்னு ஒத்துக்கவே மாட்டாங்க. வெங்காயம் சாப்பிட்டதால தான் இப்படின்னு நினைப்பாங்க. இல்லைன்னா வயிற்று பிரச்சனை, கேஸ் பிரச்சனை அதனால தான்னு சொல்லிக்குவாங்க. ஆனால் என்னால் அப்படி இல்லைன்னு நம்பிக்கிட்டு இருப்பாங்க. இதுதான் பெரிய தவறு. நாம் பிரச்சனை இருக்குன்னு ஏற்கவே மாட்டோம். ஆனால் பல ஆய்வுகள் என்ன சொல்கிறதுன்னா, 90% பேருக்கு வாய் துர்நாற்றம் வர காரணம் வாய்க்குள்ளேயே தான் இருக்கும். ப்ரஷ் பண்ணினா பற்கள் சுத்தமாகும். ஆனால் இந்த பாக்டீரியாக்கள் நாக்கின் கீழ்ப்பகுதி ஈறுகளோட உள்ள மாதிரி இடங்களில் மறைஞ்சிக்கிட்டு இருக்கும். அங்கே ப்ரஷ் போகாது. டூத் பேஸ்ட் நுரை கூட சரியாக போய் சேராது. அதனால் சிலருக்கு எவ்வளோ ப்ரஷ் பண்ணினாலும் வாய் துர்நாற்றம் குறையாது. ப்ரஷ் பண்ணின உடனே கொஞ்ச நேரம் நல்லா இருக்கிற மாதிரி தோணும். ஆனால் சில நேரத்திலேயே மறுபடியும் அதே பிரச்சனை ஆரம்பிச்சிடும். அதனால் உங்களுக்கு இந்த பிரச்சனை இருந்தால் மேலே மேலே சுத்தம் மட்டும் போதாது, உள்ள வரைக்கும் சுத்தம் செய்யணும். இந்த பாக்டீரியா அதிகமாக வளராமல் தடுக்கணும். அதுக்கு தான் நான் இப்போ சொல்ல போகிற மவுத் வாஷ் உதவும். ஆனால் அதுக்கு முன்னாடி இன்னும் சில நல்ல பழக்கங்களை இன்றே ஆரம்பிக்கணும். அப்போதான் ஒரு முறை போன துர்நாற்றம் திரும்பி வராமல் இருக்கும். முதல்ல முக்கியமானது நாக்கு சுத்தம். ஒரு ஆய்வில் என்ன தெரிய வந்துச்சுன்னா, நாக்கின் மேலே இருக்கும் படலத்தில் இருக்கும் பாக்டீரியாக்கள் தான் அதிகமாக துர்நாற்றம் உருவாக்குறது. அதாவது உங்கள் துர்நாற்றத்துக்கு காரணம் பற்கள் இல்லை, நாக்கு தான். அதனால் தினமும் காலையில் ப்ரஷ் பண்ணி முடிச்சதும் காப்பர் இல்லை ஸ்டீல் டங் கிளீனர் எடுத்துக்கோங்க. நாக்கை பின்புறத்துல இருந்து முன்னாடி வரை மெதுவாக இழுத்து சுத்தம் பண்ணுங்க. 5லிருந்து 6 தடவை இப்படி செய்யலாம். ஒவ்வொரு தடவையும் தண்ணீரில் கழுவிக்கோங்க. இது சின்ன பழக்கம் மாதிரி தோணும், ஆனால் வாய் துர்நாற்றம் போக இது ரொம்ப முக்கியம். 2வது விஷயம், தினமும் ஒரு முறை இல்லை 2 முறை கிராம்பு மென்று சாப்பிடலாம். கிராம்பில் இருக்கும் சில நல்ல தன்மைகள் வாய்க்குள்ளே இருக்கும் கெட்ட பாக்டீரியாக்களை குறைக்க உதவும். சாப்பாடு முடிஞ்ச பிறகு ஒரு கிராம்பு வாயில் போட்டு மெதுவாக மென்று 2லிருந்து ஒரு 3 நிமிஷம் வச்சுருக்கலாம். மீதமாக இருந்தால் துப்பிடலாம், வேணும்னா விழுங்கியும் சாப்பிட்லாம். 3வது விஷயம் ரொம்ப சிம்பிள், தண்ணீர் தான். வாய் உலர்ந்து போனால் பாக்டீரியாக்கள் சீக்கிரம் அதிகரிக்கும். நம்ம வாயில் வரும் நீர்த்தன்மை இயற்கையான மவுத் வாஷ் மாதிரி வேலை செய்யும். அது கெட்டவற்றை கழுவி வெளியேற உதவும். ஆனால் நீங்கள் தண்ணீர் குறைவாக குடித்தா வாய் எப்பவும் உலர்ந்தா இது பாதுகாப்பு குறையும். அதனால் தினமும் குறைஞ்சது 8 முதல் 10 கிளாஸ் தண்ணீர் குடிங்க. ஒவ்வொரு நேரத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக குடிக்கலாம். சாப்பாடு முடிஞ்சதும் வாயை கொப்பளிக்கலாம். காலையில் எழுந்ததும் வெது வெதுப்பான தண்ணீர் குடிக்க ஆரம்பிக்கலாம். இதால் நல்ல மாற்றம் தெரியும். 4வது விஷயம், வெது வெதுப்பான உப்பு தண்ணீரில் கொப்பளிப்பது. இது பழைய காலத்திலிருந்தே பயன்படுத்துகிற நல்ல வழக்கம். இன்றைக்கும் பலருக்கு உதவிகரமாக இருக்குது. ஆனால் இப்போது இதை பலரும் நல்ல வழியாக பயன்படுத்துகிறாங்க. உப்பில் இயற்கையாகவே கெட்ட கிருமிகளை குறைக்க உதவும் தன்மை இருக்குது.
உப்பு தண்ணீர் வாய்க்குள்ள இருக்கும் சூழலை சமநிலையில் வைக்க உதவும். பாக்டீரியா அதிகம் வளராமல் தடுக்கவும் ஈறுகளில் இருக்கும் வீக்கத்தையும் குறைக்கவும் உதவும். ஒரு கிளாஸ் வெதுவெதுப்பான தண்ணீரில் அரை டீஸ்பூன் உப்பு கலந்து விடுங்க. அதில் கொஞ்சம் வாயில் எடுத்து சுமார் 30 வினாடி நல்லா எல்லா பக்கமும் கொப்பளிச்சு துப்பிடுங்க. இதை தினமும் 1 இல்லாட்டி 2 முறை செய்யலாம். குறிப்பாக காலையில் ப்ரஷ் பண்ணின பிறகும் இரவு தூங்குறதுக்கு முன்னாடியும் செஞ்சால் நல்ல பலன் கிடைக்கும். சரி, இப்போ இந்த வீடியோவோட மிக முக்கியமான பகுதிக்கு வரலாம். அது என்னன்னா, வாய் துர்நாற்றத்தை வேர் முதல் குறைக்குவதும் வீட்டிலேயே செய்யக்கூடிய பவர்ஃபுல் மவுத் வாஷ். இதை நீங்களே வீட்டிலேயே சுலபமாக செய்யலாம். அதிக செலவும் வேண்டாம். எந்த கெமிக்கலும் இல்லை, ஆல்கஹாலும் இல்லை. இது துர்நாற்றத்தை மறைக்க மட்டும் இல்லை, அதுக்கு காரணமான விஷயத்தையே டார்கெட் பண்ணும். இதுக்கு தேவையானது உங்கள் கிச்சனில் இருக்கிற 4 பொருள் தான். முதல்ல பேக்கிங் சோடா 1 டீஸ்பூன், புதினா இலை 8லேருந்து ஒரு 10, கிராம்பு 2, தண்ணீர் 1 கிளாஸ் சுமார் 250 ml. பேக்கிங் சோடா வாய்க்குள்ள இருக்கும் அதிக அமிலத்தன்மையை சமநிலைப்படுத்த உதவும். அதனால பாக்டீரியாக்கள் வேகமாக வளர முடியாது. துர்நாற்றம் உண்டாக்குற கெட்ட வாசனையும் குறைய ஆரம்பிக்கும். புதினா நல்ல ஃப்ரெஷ் ஃபீல் தரும். அதே நேரம் வாய்க்குள்ள இருக்கும் கெட்ட பாக்டீரியாக்களையும் குறைக்க உதவும். கிராம்பில் இருக்கும் நல்ல தன்மைகள் துர்நாற்றம் உண்டாக்குற கிருமிகளை கட்டுப்படுத்த உதவும். இப்போ இதை எப்படி தயாரிக்கணும்னு பாருங்க. ஒரு பாத்திரத்தில் 1 கிளாஸ் தண்ணீரை ஊற்றி அடுப்பில் வைங்க. மிதமான சூட்டில் வெதுவெதுப்பாகட்டும், கொதிக்க விடக்கூடாது. தண்ணீர் சூடானதும் 2 கிராம்பு போடுங்க. அடுத்தது 8லேருந்து ஒரு 10 புதினா இலை கொஞ்சம் நசுக்கி போடுங்க. பிறகு மூடி வச்சு 5 நிமிஷம் விட்டுருங்க. அதுக்கப்புறம் வடிகட்டி அந்த தண்ணீர் வெதுவெதுப்பாக ஆறட்டும். ரொம்ப சூடாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப குளிர்ச்சியாகவும் இருக்கக்கூடாது. பிறகு அதில் 1 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்து நல்லா கலக்குங்க. அவ்வளவுதான், உங்கள் வீட்டிலேயே தயாரான பவர்ஃபுல் மவுத் வாஷ் ரெடி. இதில் கொஞ்சம் வாயில் எடுத்து 30 வினாடி முதல் 1 நிமிஷம் வரை நன்றாக எல்லா பக்கமும் கொப்பளிங்க. ஈர்களுக்கு அருகே, நாக்கு கீழே, கன்னத்தின் உள்ள எல்லா இடத்துக்கும் போகணும். பிறகு துப்பிடுங்க. இதை விழுங்கக்கூடாது. இதை தினமும் 2 முறை செய்யலாம். காலையில் ப்ரஷ் பண்ணதுக்கப்புறம், இரவு தூங்குறதுக்கு முன்னாடி. ஒவ்வொரு நாளும் புதுசாக தயாரித்து பயன்படுத்துங்க. ஒரே தடவையில் நிறைய செய்து ஸ்டோர் பண்ணி வைக்காதீங்க. புதினா கிடைக்கலன்னா உலர்ந்த புதினா பொடியும் பயன்படுத்தலாம். ஆனால் சில விஷயங்கள் கவனிக்கணும். பேக்கிங் சோடா அளவை அதிகப்படுத்தாதீங்க. அதிகமாக போட்டால் வாய்க்குள்ளே எரிச்சல் தரலாம். வாய்க்குள்ளே புண், அல்சர், காயம் இருந்தால் அது ஆறின பிறகு தான் பயன்படுத்தணும். ஈறுகள் ரொம்ப சென்சிட்டிவாக இருந்தால் இல்லாட்டி ஈறு பிரச்சனை இருந்தால் முதல்ல டாக்டர்கிட்ட கேட்டு பயன்படுத்துங்க. இதெல்லாம் பண்ணியும் பிறகும் துர்நாற்றம் குறையலன்னா கண்டிப்பாக டென்டிஸ்ட்டை பாருங்கள். சில நேரம் ஈறு நோய், சொத்தப்பல், டான்சில் கல் மாதிரி வேறு காரணங்களும் இருக்கலாம். அதனால் இந்த வலி உதவிகரமாக இருக்கலாம். ஆனால் இது டாக்டர் ட்ரீட்மெண்ட்டுக்கு மாற்று இல்லை. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த பிரச்சனையால் அவஸ்தைப்படுறவங்களுக்கும் அனுப்புங்க. நம்ம டெய்லி ஆன் சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இப்படிப்பட்ட சிம்பிள் பயனுள்ள தகவல்களோட மீண்டும் சந்திப்போம். அதுவரை சிரிச்சுக்கிட்டே இருங்க, சந்தோஷமாக இருங்க, தினமும் புதுசாக ஏதாவது கற்றுக்கிட்டே இருங்க. நன்றி. நம்ம சேனல்ல பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.